சென்ட் ஜான்ஸ் பள்ளியில் 39வது பொங்கல் சிறப்பு விழா நடக்கும் இந்த நன்னாளில் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். தமிழ் தாயை வாழ்த்தி உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறைந்து வாழ்த்துதுமே என்று அபிநயத்துடன் பார்த்து வருகிறார்கள் நம் தோழிகள். அனைவரும் எழுந்து நிற்க. அனைவரும் எழுந்து நிற்க. விஞ்ஞானம் விரிவடையும் நேரத்தில் உடற்மெய்ஞானமும் தேவை என உணர்த்தியமைக்கு மிக்க நன்றி தோழிகளே. ஆயிரம் கோடியாய் ஆயிரம் தமிழர் பாயிரம் பல பல பாடினர் தமிழர் ஞாயிறு போற்றிய கூடினர் பொங்கலில் என்று வந்தவர்களை வரவேற்க வருகிறார் துர்காதேவி. அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆதியில் உதித்த மொழி, அழியா வரம் பெற்ற மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூட்டிய என் அன்னை தமிழை வழங்கி என் வரவேற்புரையை தொடர்கின்றேன். பல முக்கிய அலுவல்களுக்கு இடையிலும் தங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க இருக்கும் திரு டாக்டர் என் பி சுரேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். கல்வி பணியையே கடவுளுக்கு செய்யும் தொண்டாக கொண்ட நமது பள்ளியின் தாளாளர் அவர்களை வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கிறோம். ஆசிரியர் குலத்தில் இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் திகழும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கிறோம். அறியாமை இருளற்றும் அறிவு சூரியன்களாக விளங்கும் ஆசிரியர் பெருமக்களை இருதரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் சிறந்த செல்வமாகிய கல்வி செல்வத்தை பயிலும் எனது அருமை மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் மீண்டும்
அருமை. சிறப்பு விருந்தினர் அவர்களை தாளாளர் கௌரவிக்கின்றார். நன்றி ஐயா. ஓகே சார். முப்பாத்தருவதாக பொழிவிட்ட புலவரையா பொறுப்பால் ஒன்றுக்கே இனி என் தொண்டை பேசும் என்று இதோ உங்கள் முன்னிலையில் குழவு. ஏய் குழலி, மழையில நனையாத, சீக்கிரமா கொடைக்குள்ள வா. ஐயோ, சும்மா மழையில நனையாத கொடைக்குள்ளவான்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. மழையில நனைகிறது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அது சரி, இந்த மழைய யாருக்கு தான் பிடிக்கும்? யாருக்கு பிடிக்குமோ இல்லையோ, ஆனா ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் அந்த ஒருத்தவங்க? அவங்களா வேற யாரு, நமக்கு உணவளிக்கிற உழவர்கள் தான். ஓ, உழவர்களா? என்ன உழவர்களான இருக்கிற? உழவு இல்லைனா உழவர்கள் இல்ல, உழவர்கள் இல்லைனா நமக்கு உணவே இல்ல. இப்ப நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம உழவர்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதுவா, உழவர் திருநாள் வரப்போகுதுல, அதான் பொங்கல் வரப்போதே. ஓ, பொங்கல் வருதா? அப்ப உழவர்களை பத்தி பேசுறதுல தப்பே இல்ல. இப்ப நீ என் கொடைக்குள்ள வருவியா மாட்டியா? நீ என்ன இந்த சின்ன கொடைய வச்சுட்டு என் கொடைக்குள்ள வரிய மாட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருக்க? நம்ம எல்லாருமே அந்த உழவர்களோட கொடை கீழே வாழ்றவங்க. அது என்ன உழவர்களோட கொடை? இத வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா? வள்ளுவர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முத நீ சொல்லு. திருக்குறள் அதிகாரம் 104 உழவு. பல குடை நீழலும் தன் குடை கீழ் காண்பர் அழகுடை நீழலவர். இதுல குடை மட்டும்தான் புரியுது, வேற எதுவுமே புரியல. அதோட பொருளையும் நீயே சொல்லிடு. அதாவது எவ்வளவு வலிமையான அரசர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் வலிமையான உழவர்களின் கொடை கீழ் வாழ்பவர்கள். ஓ, அப்ப நம்ம எல்லாரும் வலிமையான உழவர்களோட கொடை கீழ தான் இருக்குமா?